ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் ஒளியியல், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், பலபடி வேதியியல் இந்த 3 பாடத்துக்கு நம்ம புக் பேக் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர்றேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கை பார்க்க போகிறோம். அழகு 4 அன்றாட வாழ்வில் வேதியியல். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. மொத்தம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் 5 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பயனுள்ள ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். ரெண்டாவது ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயோட்டிக். அடுத்து 3வது டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. வயிற்றில் சுமக்கக்கூடிய இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து எது நடுநிலையாக்குது அப்படின்ட்டுருக்காங்க, அமில நீக்கி. 4வது ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது, எரி வெப்பநிலை. 5 மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் நீலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிடங்களை நிரப்பவும், அதாவது கோடிட்டிடங்களை நிரப்பவும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 5 இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர். பென்சிலின் வந்து முதலில் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 2வது உலக ஓஆர்எஸ் தினம், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், வாய்வழி நீரேற்று கரைசல் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29. 3 எரிதல் என்பது ஒரு வேதிவினை, இதில் பொருள் டேஸுடன் வினைபுரிகிறது. எதோட வினைபுரிகிறது அப்படின்னா எரிதல்னாலே ஆக்சிஜனேற்ற காரணியுடன் வினைபுரிகிறது. அடுத்து 4 நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை அதிகம்னு போட்டால் போதும். அடுத்து 5 எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை டேஸால் கட்டுப்படுத்த முடியாது, எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர். ஆன்சர். அடுத்து சரியா அல்லது தவறு என்றால் சரியான பதிலை கொடுக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சளி மற்றும் புழு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸுகளுக்கு ஆன்டிபயாட்டிக்குகள் மருந்துகள் வேலை செய்யும். தவறு, வேலை செய்யாது. 2 வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள், இதுவும் தவறு. வலி நிவாரணி கிடையாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், அதை சேர்த்து வாசிங்கன்னா சரியாக வந்துடும் பொருள். 3 பார்த்தீங்கன்னா அனைத்து எரிபொருள்களும் சுடரை உருவாக்குகின்றன, கண்டிப்பாக சுடரை உருவாக்குவது இல்லை. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிலக்கரி தான் எரிபொருளை, நிலக்கரி வந்து ஒரு எரிபொருள், அது வந்து சுடரை உருவாக்காது. 4 எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம், இது எல்லாருக்குமே தெரியும், சரி. 5 மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது, இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் 5 கொடுத்துருக்காங்க. ஆன்டிபயோட்டிக், வலி நிவாரணி, ஆன்டாசிட், பாஸ்பரஸ், கார்பன் டை ஆக்சைடு. முதல்ல ஆன்டிபயோட்டிக் வந்து உடல் வெப்பநிலையை குறைக்கும். 2 வலி நிவாரணி வலியை குறைக்கும், பெயின் கில்லர்ஸ். 3 ஆன்டாசிட், அது வந்து என்னது, ஓஆர்எஸ் தீர்வு. 4 பாஸ்பரஸ் வந்து தன்னிச்சையான எரிப்பு, எந்தவித புற வெப்பநிலையும் இல்லாமல் அதுவாகவே எரிய ஆரம்பிச்சிடும், அதான் தன்னிச்சையான எரிப்பு. 5 கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது, நேரையே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புமை இங்கே இருக்குது. 2 ஒப்புமை கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா சுடரின் உள்மண்டலம், மெழுகுவர்த்தி சுடர் எரியுதில் அது சுடரின் உள்மண்டலம் டேஸ், சுடரின் வெளிமண்டலம் டேஸ் அப்படின்றாங்க. உள்மண்டலம் வந்து குறைந்த வெப்பம், வெளிமண்டலம் வந்து அதிக வெப்பம். 2வது வந்து டிஞ்சர் இன்னொன்று வந்து ஹிஸ்டமைன் கொடுத்துருக்காங்க. டிஞ்சர் அப்படிங்கிறது ஆன்டிசெப்டிக், ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது ஒவ்வாமை பாதிப்பு, அலர்ஜி. அடுத்து ஓரிரு சொற்களில் விடையில மொத்தம் 7 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மனிதனில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் 2 கொடுத்துருக்காங்க, மஞ்சள் காய்ச்சல் அல்லது டெங்கு காய்ச்சல். நீ எதுக்கு சரியான அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காய்ச்சல். அடுத்து 2வது டேஸ் 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 3 இது கொடுத்துருக்காங்க. பசுமை இல்ல வாய்க்காகம் கொடுத்துருக்காங்க. பசுமை இல்ல வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 3 டேஸ் கொடுத்ததுனால முக்கியமான 3 வாய்க்கால் நான் எடுத்து இங்கே கீழே எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் புக்கில் அப்படி எழுதிக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற 3 வாய்க்கள் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கு ப்ராக்கெட்டில் வந்து அதோட குறியீடு கொடுத்துருக்கேன், அதை படிக்க விருப்பமுள்ளவர்கள் படிச்சுக்கலாம். கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2, மீத்தேனுக்கு CH4, நைட்ரஸ் ஆக்சைடுக்கு N2O. அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா கிருமிநாசினியாகவும் ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு மருந்தின் பெயரை குறிப்பிடுக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டால். 4 டெட்டாலின் முக்கிய கூறுகள் யாவை? இதுக்கு புக்கில் 89ஆம் பக்கம் வாங்க. அதில் உங்களுக்கு தெரியுமா, அதில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த இதை குறிச்சுங்க. இதுதான் உங்களுக்கு 4வது கேள்விக்கான பதில். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோசைலேனோல் மற்றும் டெர்பென்கால், இதுதான் ஆன்சர்.
அடுத்து 5 பார்த்தீங்கன்னா எரிபொருளோட கலோரிபிக் மதிப்பின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 97ஆம் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு கிலோ எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளியிடப்படும் வெப்பத்தின் அளவு அதன் கலோரிபிக் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உங்கள் 97ஆம் பக்கத்தில் நினைவில் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா. நினைவில் கொள்கையில் கொடுத்துருக்காங்க 5வது கேள்விக்கான பதில். 6வது கேள்வி எத்தனை வகையான எரிதல் உள்ளது? 95ஆம் பக்கம் வாங்க. 95ஆம் பக்கத்தில் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எரிதலின் வகைகள் இங்கேருந்தே குறிச்சிருக்காங்க. எரிதல் வகைகள் ஹெட்டிங் போட்டுக்கிட்டு 3 வகை எரிதல் செயல்கள் நடைபெறுகின்றன. அவை ஆக்சுவலாக 4 கொடுத்துருக்காங்க. 4யுமே நீங்கள் எழுதிக்கலாம். வேகமாக எரிதல், தன்னிச்சையான எரிப்பு, வெடித்தல், மெதுவாக எரிதல். இது 4யுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். 7 நெருப்பை உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் யாவை? நெருப்பு உருவாகணும்னா என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. 95ஆம் பக்கம் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 3 தான். வெப்பம், எரிபொருள், ஆக்சிஜன் போட்டாலே போதும். இருந்தாலும் பாயிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. எரிபொருள், காற்று, அடுத்த பக்கம் இருக்குது பாருங்கள், வெப்பம், எரிதல், வெப்பநிலை. இது நீங்கள் குறிச்சுக்கோங்க. அடுத்து குறுகிய விடையிடையில் ஒரு 4 கேள்வி இருக்குது. 7க்கு அப்புறம் இங்கே 1, 2, 3, 4 போட்டிருக்கோம். நான் புரிதலுக்காண்டி 8, 9, 10, 11 எழுதியிருக்கேன். ஸோ 8ஆம் கேள்வியை பொறுத்த வரையும் மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் ஏன் மருந்துகள் எடுக்கக்கூடாது? ஏன் மருத்துவர்களுக்கு போகாமல் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் நீங்கள் சிம்பிளாக இப்படி எழுதிக்கிங்க. தவறான மருந்து அல்லது தவறான அளவு எடுத்தால் உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம். நோய் மேலும் மோசமாகும் அபாயம் உள்ளது. ஏன்னா மெடிக்கல் போய் வாங்கினோம்னா எவ்வளோ மாத்திரை, அது என்ன எதுக்கு அப்படிங்கிறது தெளிவான புரிதல் இருக்காது. எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் மருந்துகளை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா 9 பார்த்திங்கன்னா கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக்கிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன, எடுத்துக்காட்டுடன் விளக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க. அது 90ஆம் பக்கம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக், கிருமிநாசினி அவங்களே ஹெட்டிங் அழகாக கொடுத்து போட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அனைத்து ஆன்டிசெப்டிக்குகளும் கிருமிநாசினிகள் ஆகும். அடுத்து அனைத்து கிருமிநாசினிகளும் ஆன்டிசெப்டிக் அல்ல. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினி ஆன்டிசெப்டிக் அல்ல அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது நம்ம உடலில் மேலே, தோலில் மேலே நம்ம அப்ளை பண்ணுறது, அதாவது உயிருள்ள பொருள்களில் அப்ளை பண்ணுறது ஆன்டிசெப்டிக். கிருமிநாசினி அப்படிங்கிறது உயிரற்ற பொருள்கள் மேலே அப்ளை பண்ணுறது, அதாவது தரை, மேசை விருப்பம், தெளிப்பம்ல. அதுதான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 2வது பாயிண்ட் பாருங்கள். இது நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. இது உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். உடலில் இங்கே பொருளில் உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். இப்போ டெட்டாயில், ஃபினாயிலாம் தெளிப்போம்ல, பாத்ரூமில், தரையிலெல்லாம் தெளிப்போம்ல, அதுதான் கிருமி நாசினி. ஆன்டிசெப்டிக்னா நம்மளுக்கு போடுறது டெட்டால், சாவலன் இந்த மாதிரி. இங்கே எடுத்துக்காட்டு தோல் சளின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டு மேற்பரப்பு, ஆய்வக மேசை, தரைகள்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிதலுக்காண்டி நான் கீழே எடுத்துருக்கேன். இதுக்கு டெட்டால், சாவலான் ஆன்டிசெப்டிக்னா, கிருமி நாசினா ப்ளீச்சிங் பவுடர், ஃபீனால். இது நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 10வது கேள்வி எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். 97ஆம் பக்கம் 97ஆம் பக்கத்தில் இந்த இருக்குது பார்த்தீங்களா. நினைவில் கொள்கையிலே மேலே இருக்கும். நம்ம ஏற்கனவே 5ஆம் கேள்வி குறித்தோம்ல, அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஒரு பொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரிதல் வெப்பநிலை எனப்படும். இது 10. அடுத்து 11ஆம் கேள்வி 4.5 கிலோ எரிபொருள் முழுவதுமாக எரிந்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு 1,80,000 கிலோகிராம் என அளவிடப்படுகிறது என்றால் கலோரிபிக் மதிப்பு என்ன? இதுக்கு 94ஆம் பக்கத்தில் இருக்குது. 94ஆம் பக்கத்தில் அந்த கலோரி மதிப்பு அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்குது பார்த்தீங்களா. கலோரிபிக் மதிப்பு 1,80,000 வகுத்தல் 4.5 இஸ் ஈக்குவல் டு 40,000 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். அடுத்து விரிவான விடையில் 2 கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மற்றும் வலி நிவாரணி பற்றி சுருக்கமாக விளக்குங்கள். சுருக்கமாக விளக்க சொல்லியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் தனியாக போட்டு எழுதணும், வலி நிவாரணி தனியாக போட்டு எழுதணும். பக்கம் 85, 86, 87 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதை குறிச்சிக்கிட்டு நீங்கள் அழகாக எழுதிடலாம். 85 வேணாம்ப்பா, 86ல் குறிச்சிக்கங்க. அந்த ஒரு படம் போட்டிருக்காங்க, பென்சிலின் படம் போட்டிருக்காங்க. அந்த பூஞ்சை அது கீழே இருக்குது பாருங்கள். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. இது நீங்கள் குறிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பக்கத்திலே இருக்குது பாருங்கள், விரிவான விடை இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு பாயிண்ட்டாக குறிச்சிக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை செயற்கை முறையில் உற்பத்தி செய்கின்றனர். உதாரணம் குளோராஃபினிக்கால் மற்றும் டெட்ராசைக்ளின் போன்றவை புதிய வகை ஆன்டிபயோட்டிக்குகள் ஆகும். அதுக்கடுத்து பக்கம் 87ல் உங்களுக்கு தெரியுமால மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள்.
ஆன்டிபயாட்டிக்கானது இன்று பெரிய அளவிலான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்பட்டு வருகின்றது. இது 1வது. அதுக்கப்புறம் அடுத்து வலி நிவாரணி பற்றி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் வலி நிவாரணிகள். அது ஃபுல்லாகவே குறிச்சுக்குங்க. வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் என்பன நமது உடலில் இருந்து வெளியாகும் வலி குறைக்கும் வேதிப்பொருள்களாகும். இவை வெளியேறி வலி உணரப்படும் இடத்தில் வலி என்ற உணர்வை கட்டுப்படுத்துகிறது. மைய நரம்பு மண்டலத்தில் அல்லது புற நரம்பு மண்டலத்தில் செயல்படுவது மூலம் உணர்வு நிலையை மாற்றாமல் வலியை குறைக்கிறது. இதுவரையும் போதும். அடுத்து 2, மெழுகுவர்த்தி சுடரின் படமறிந்து பாகங்களை குறிக்க. இது ரொம்ப எளிமையான கேள்வி. விரிவான விடையில் 2, 92ஆம் பக்கம் இருக்குது. 92ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், விரிவான விடை 2. இந்த படத்தை ஃபுல்லாகவே நீங்கள் குறிச்சிக்கலாம். ஒரு சுடரில் 3 பகுதி இருக்குது. அதிக வெப்பமானது, மிதமான வெப்பமானது, குறைந்த வெப்பமானது, நீலம் பகுதி எது, மஞ்சள் பகுதி எது, கருப்பு பகுதி எது அப்படின்னு அழகாக நீங்கள் படம் வரைஞ்சு பாகங்களை மட்டும் குறித்தால் போதுமானது. ஸோ மாணவர்களே, அவ்வளோதான். அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்திலிருந்து நம்ம புக் பேக் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.